देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। चरणागतघोषाय प्रभुपादाय मङ्गलम्। चरणागतघोषाय प्रभुपादाय मङ्गलम्। श्रीलप्रभुपादाय मङ्गलम्। हरे कृष्णा। இன்னைக்கு நம்ம அனுபவிக்க போறது குச்சேல பாக்கியானம். குச்சேல என்கின்ற சுதாமாங்கிறவருடைய ஒரு வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சரித்திரத்துல ஒரு பகுதி. குச்சேலர் அப்படிங்கிறதனுடைய அர்த்தம் என்னதுன்னா, கிழிஞ்ச ஆடை, கிழிஞ்ச துணி கட்டியிருக்கிறவர், கந்தல் துணி கட்டியிருக்கிறவர் அப்படிங்கிறது அர்த்தம். எனது இன்னைக்கு இப்படி ஒரு மங்களகரமான நாள், இந்த நாளில் போய் தரித்திரம், கிழிஞ்ச ஆடை, ஏழை பிராமணர், ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி ஒரு கதையை கேட்கறதுக்காக நாங்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு எல்லாம் கேட்கலாம். இப்படிப்பட்டவரோட கதையை யாராவது கேட்பாங்களா, பேசுவாங்களா? ஆனால் பேசுகிறாரே, பகவான் கிருஷ்ணர் பேசுகிறாரே. ஏன் பேசுறார்? பகவான் கிருஷ்ணர் எப்போதுமே நம்ம கூட ஒரு உறவு முறை வச்சுக்கிறதுக்கு விரும்பிக்கிட்டே இருக்கிறார். 5 விதமான ரசங்கள்ல தாசிய ரசம், சாந்த ரசம், சக்கிய ரசம், வாத்சல்ய ரசம், மாதுரிய ரசம், இந்த மாதிரி 5 விதமான ரசங்கள்ல நம்ம கூட ஒரு உறவு முறையை வச்சுக்கிறதுக்கு அவர் விரும்புகிறார். ஆனால் நம்ம தான் எதுவுமே விரும்புகிறதே இல்லை, சுயநலமாகவே நம்ம இருந்துகிட்டே இருப்போம். அதில் சிரேஷ்டமான ஒரு ரசம் என்னன்னா சக்கிய ரசம். சக்கிய ரசம், சகா அப்படின்னா ஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஃப்ரெண்டுனா அதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டால், பகவான் கிருஷ்ணருக்கு பலவிதமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஒரு சத்ரிய சகா. சத்ரிய சகான்னா யாருன்னு கேட்டா அர்ஜுனர், சத்திரியர்கள்ல அர்ஜுனர். அப்படி ஒரு ஃப்ரெண்டு அர்ஜுனரை கிருஷ்ணர் இவர் பெரிய ராஜா, இந்த ராஜா தான் எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு அவர் சொல்லலை, அப்படின்னு அவர் சொல்ல மாட்டார். அர்ஜுனர் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் குரங்கு இனத்துல ஒரு ஃப்ரெண்டு ஹனுமான், சுக்ரீவன். இது ஒரு குரங்கு, இந்த குரங்கு எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு அவர் சொல்ல மாட்டார். இந்த ஹனுமான், சுக்ரீவன் எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசிப்பார். அதே மாதிரி குச்சேலர் என்கின்ற சுதாமா ஒரு பிராமணர், ஒரு ஏழை பிராமணர். குச்சேலருக்கு கிருஷ்ணர் ஃப்ரெண்டுங்கிறது பெருமையை விட கிருஷ்ணர் பெருமையா சொல்லிப்பாராம் எல்லார்கிட்டையும். தெரியுமா, என்னோட ஃப்ரெண்டு வந்திருக்கார் குச்சேலர், நாங்க குருகுலத்துல படிச்சுட்டு இருந்தோம், தெரியுமா உங்களுக்குன்னு எல்லார்கிட்டையும் தன்னோட ஃப்ரெண்டு குச்சேலரை, ஒரு ஏழை பிராமணரை இந்த மாதிரி பெருமையா பேசிப்பாராம். இந்த மாதிரியான அவரோட ஃப்ரெண்டு, ஒரு சகா குச்சேலர் என்கின்ற சுதாமாவுடைய இன்னைக்கு ஒரு ஹிஸ்ட்ரி, ஒரு வாழ்க்கை வரலாறு தான் பகவான் கிட்ட எப்படி ஒரு நட்பு வச்சுட்டு இருந்தார் அப்படிங்கிற கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கிருஷ்ணருக்கு அத்தனை சகாக்கள் இருக்கும்போது சுதாமன்னா என்ன ஸ்பெஷல்? சுதாமங்கிற பிராமணருக்கு எப்பவுமே கிருஷ்ணருடைய ஞாபகம்தான்.
அந்த பிராமணருக்கு பிரம்மன் மேல பித்து அவருக்கு. பிராமணோ பிரம்ம வித்தமஹ. பிரம்மன்னா ஒருத்தர் எக்ஸ்பிளைன் செய்வா, வேதம்னு எக்ஸ்பிளைன் செய்வா, தத்துவம்னு எக்ஸ்பிளைன் செய்வா, ஆனந்தம்னு சொல்லுவா, அச்சிந்தியம்னு சொல்லுவா, ஒருத்தர் ரூபமில்லைன்னு எக்ஸ்பிளைன் செய்வா. இப்படி ஒருத்தர் ஒரு மாதிரி எக்ஸ்பிளைன் செய்வா. ஆனா சுதாமாவோ இப்படி இல்லை. அந்த பிராமணருக்கு பிரம்மன்னா அந்த பரபிரம்மன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் சரியா தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவர் பிராமணர். பிரம்மங்கிறது கிருஷ்ணர் தான் தெரிஞ்ச பின்னாடி இந்த பௌதீக விஷயத்துல சுதாமருக்கு எந்த ஒரு பற்றுதலும் இல்லை. இப்பெல்லாம் ஒரு பிரபலமான நபரை தெரிஞ்சாலே, தெரியுமா உனக்கு அவர் என்னோட ஃப்ரெண்டு, தெரியுமா உனக்கு அவர் என்னோட சொந்தக்காரர், தெரியுமா உனக்கு அவர் எனக்கு தெரிஞ்சவர் அப்படின்னு ஊரெல்லாம் தம்பட்ட அடிப்பா. ஒருத்தர் தெரிஞ்சா போதும். ஆனா சுதாமருக்கு எந்த ஒரு பதட்டமும் இல்லையா, எந்த ஒரு கர்வமும் இல்லையா. ஸ்ரீ சுக உவாச்ச கிருஷ்ணஸ்யாசீத் சகா கஷ்டித் பிராமணோ பிரம்ம வித்தமஹ விரக்த இந்திரியாதேஷு பிரசாந்தாத்மா ஜிதேந்திரியः. கிருஷ்ணஸ்யாசீத் சகா கஷ்டித் பிராமணோ பிரம்ம விரக்த இந்திரியாதேஷு பிரசாந்தாத்மா ஜிதேந்திரியः. சுதாமரோ பிரசாந்த ஆத்மா, சாந்தமான ஆத்மா, ஜிதேந்திரியக இந்திரியங்களே வென்றவர். அப்பேற்பட்ட சுதாமருக்கு கல்யாணம் ஆறுது. கல்யாணம் ஆன பிறகும் எந்த ஒரு பௌதீக விஷயத்தினால ஷேக்கே இல்லையா. எத்ரிச்யோபன்னேன எதேச்சியாக கிடைக்கிறத வச்சு ஜீவனம் நடத்திட்டு இருக்கா. எதேச்சியாக என்னெல்லாம் கிடைக்குதோ அதை வச்சு ஜீவனம் நடத்திட்டு இருக்கா. இவர் ஒரு கிரகஸ்தனாக இருந்தாலும் பிரம்மனை தெரிஞ்சிட்டதுனாலேயே சாந்தமா இருக்கா. சரி, சுதாமரே இப்படின்னா அவரோட பத்தினிக்கு என்னன்னு கேட்டா பதிவிரதையா. அவ பேரு கல்யாணி. சுதாமா கல்யாணி கிட்ட சொல்வாராம், கிருஷ்ணரும் நானும் சேர்ந்து விளையாடினோம் தெரியுமா, கிருஷ்ணரும் நானும் சேர்ந்து படித்தோம் தெரியுமா, கிருஷ்ணரும் நானும் அது பண்ணினோம் இது பண்ணினோம் அப்படின்னு சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டே தெரியுமா தெரியுமான்னு ஒரு கல்யாணி கிட்ட ஒரு புராணத்தையே பாடுவா. பதிவிரதைனா இப்ப மாதிரி இல்லை. ஒரு தடவை கூட சுதாமா கிட்ட சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்றேலே அப்படின்னு கல்யாணி கேட்டதே இல்லையாம். ஒரு நாள் ம்லாயதாவதனேன, வதனம்னா முகம், வாடிய முகத்தோட சுதாமா கிட்ட போறா. ஏன்னா தரித்திரம் தாண்டவமாடுது. நல்ல சாப்பாடு பல நாள் இல்லையாம். சுதாமா கிட்ட சொல்லலாமா வேணாமா சொல்லலாமா வேணாமான்னு கல்யாணி தயக்கத்தோட போறா சுதாமா கிட்ட. சுதாமா கிட்ட சொல்றா, நனு பிரம்மன் பகவத சகா சாட்சாத்யாபதி பிரம்மண்யஸ்ச சரண்யஸ்ச சமான் சர்வசர்வசபஹ. நனு பிரம்மன் பகவத சகா சாட்சாத்யாபதி பிரம்மண்யஸ்ச சரண்யஸ்ச பகவான் சர்வசர்வசபஹ. சுதாமர்கிட்ட கல்யாணி கேட்குறா, பிராமணரே கிருஷ்ணர் தான் உங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேலே, ஒரு தடவையாச்சும் அவரை போய் பார்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறா. அப்புறம் சொல்கிறா,
யதுவம்சத்தையே ரட்சித்தவருக்கு ஒரு பிராமணர் ரட்சிப்பது பெரிய விஷயமா என்ன? அவர் தான் யதுவம்சத்திலேயே சிரேஷ்டமானவராச்சே. நீங்க தான் மகாபாக சாதுனாம், மகா பாக்கியசாலியாச்சே. எங்கேயாவது சுதாமர் மறுத்து போமாட்டேன்னு சொல்லிடுவாரோ நினைச்சு கல்யாணி கிருஷ்ணரை பத்தி புகழ்றா. பிரம்மண்யஸ்ச சரண்யஸ்ச, பிராமணர்களிடம் இரக்கம் கொள்ளவர், அடைக்கலம் கொடுப்பவர். ஸ்மரணக பாத கமலம், கிருஷ்ணருடைய பாத கமலத்தை ஸ்மரணம் பண்ணினாலே தன்னையே கொடுத்துடுவார். அர்த்தகாம பஜத்தோ, தன்னையே கொடுப்பவர். பௌதிக பொருட்களை அர்த்தகாம பஜத்தோ, அதை கொடுக்காமலா போயிடுவார். கிருஷ்ணர் தான் உங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்றேலே, கிருஷ்ணரை போய் பார்க்க கூடாதா என்ன அப்படின்னு தோரணையா சுதாமாட்ட சொல்லா போவாரா சுதாமா? கல்யாணி புத்திசாலி பெண், எப்படி பேசணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கா. அதனால சுதாமாட்ட கிருஷ்ணரை புகழ்ந்து பேசுறா. ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, பல தடவை கல்யாணி சொல்லிட்டா சுதாமாட்ட. சுதாமா யோசிக்கிறா, அயம் ஹி பரமோ லாப, அந்த பரம லாபம் என்ன? அவ சொல்றாளே பார்க்க போகணும்னு, எனக்கு என்ன லாபம் அப்படின்னு நினைக்கிறா. அந்த பரம லாபம் என்னன்னா உத்தம ஸ்லோக தர்சனம், அந்த உத்தமரோட தரிசனம் கிடைக்கிறதே அப்படின்னுட்டு உடனே சரின்னுட்டார். நான் கிருஷ்ணரை போய் பார்க்குறேன் அப்படின்னு உடனே சரின்னுட்டார். கல்யாணிகிட்ட சொல்றா, கல்யாணி துவாரகதீசனை பார்க்க போகும்போது வெறும் கையோட போகக்கூடாது. அபியஸ்தி உபாயனம் கிஞ்சித் கிரஹே கல்யாணி தீயத்தாம், ஏதாவது உபாயனம்னா காணிக்க, ஏதாவது ஒரு காணிக்கை இருந்தால் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றா. கல்யாணி வீட்டுக்குள்ள போய் பார்க்குறா. ஒரு பாத்திரத்தையும் திறந்து பார்க்குறா. ஆனால் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லையா. அதனால யாச்சித்வா சதுரோ முஷ்டின் விப்ரான் பிருத்துக்க தண்டுலான், யாச்சித்வா பல வீடுகள்லேருந்து யாசகம் செய்கிறா. யாசகம் செஞ்சு சத்துரோ 4 பிடி அவளை, விப்ரான்னா அவள், 4 பிடி அவளை பல வீடுகள்லேருந்து யாசகம் செஞ்சு சைல கண்டேன தான் பத்வா, ஒரு கிழிஞ்ச துணியில 4 பிடி அவளை யாசகம் செஞ்சு சுதாமர்கிட்ட கட்டித்தரா. கட்டி தந்தோடனே சுதாமா துவாரக பயணம் கிளம்பிட்டா சுதாமா. கிருஷ்ண சந்தர்ஷனம் மஹ்யம் கதம் சியாதிதி சிந்தையன் சிந்திச்சுக்கிட்டே போறார் சுதாமா. நான் கிருஷ்ணரை பார்ப்பேனா அப்படின்னு. கிருஷ்ணரோட பேசியது, கிருஷ்ணரோட விளையாடியது, கிருஷ்ணரோட படித்தது, கிருஷ்ணனை நான் பார்ப்பேனா, கிருஷ்ணருடைய தரிசனம் கிட்டுமா, காவலாளிகள்லாம் என்னை தடுத்துருவாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டே சிந்திச்சுக்கிட்டே போயிட்டுருக்கா. தரிசனம் கிடைக்குமா கிடைக்காதா, கிருஷ்ணனை பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா, என்னால் போக முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சுதாமா துவாரகையை அடைஞ்சா. பார்த்தா வைகுந்தமே பூமியில் இருக்க மாதிரி இருந்துச்சு. சுதாமா அவ்வளோ ஐஸ்வர்யத்தை பார்த்ததே இல்லை அவர் வாழ்க்கையில். எங்கே திரும்பி பார்த்தாலும் தங்கம் வைடூரியம் அப்படியே நகரமே ஜொலிக்குது. பூக்களில் பூக்கள் மலர்ந்துருக்கு. பகலில் பூக்க வேண்டிய பூக்கள்லாம் ராத்திரி பூத்துருக்கு. நீல கலர், தங்க கலர் பூக்களை பார்த்ததே இல்லை. அந்த பூக்கள் எல்லாம் பூத்திருந்தது. எங்கள் பசுக்கள் அங்கே பேஞ்சிட்டு இருக்கு. அங்கக்குள்ள அப்படியே போய் பார்த்தா 90 லட்சம் மாளிகைகள் வந்திருக்கு. இப்போ இருக்க மாளிகைகள் மாதிரிலாம் அப்போ இல்லை. அது அப்படியே வைரத்தால், தங்கத்தால், வெள்ளியினால் அப்படியே செதுக்கப்பட்ட அரண்மனைகள். இந்த அரண்மனையில் எது கிருஷ்ணரோட அரண்மனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி பார்க்குறாரு. முதல்ல ஒரு 3 வாயில் கதவுகளை தாண்டி போகிறாரு. அப்போ அவர் சுற்றி பார்க்குறாரு. இந்த பாதுகாவலர்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இவரை யாருமே தடுக்கலை. இவர் அப்படியே அந்த 3 வாயிற்கதவை தாண்டி உள்ளே போய் பார்த்தாருன்னா 16,108 அரண்மனைகள். அங்கே இருக்க மற்ற அரண்மனைகளை விட அந்த அரண்மனை ரொம்ப ஜொலித்துது. எதில் கிருஷ்ணர் இருப்பாருன்னு சொல்லிட்டு பதட்டத்தில் தேடுறாரு சுதாமா. நான் கிருஷ்ணரை பார்க்க முடியுமா, இதில் நான் எங்கே போய் என் கிருஷ்ணனை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நினைக்கிறார்.
அதில் ஒரு அரண்மனை மட்டும், மற்ற அந்த 16,108 அரண்மனையில் ஒரு அரண்மனை மட்டும் அப்படியே மின்னுச்சு. இங்கே கிருஷ்ணர் இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பொறுமையாக நடந்து போனார். உள்ள அந்த அரண்மனை வந்து ருக்மிணி தேவியோட அரண்மனை. ருக்மிணி தேவி சாக்ஷாத் அந்த ஸ்ரீலக்ஷ்மியோட அவதாரம். அவங்க வந்து உள்ள வந்து அந்த அச்சுதா வந்து படுத்திருக்காரு. அப்போ வந்து லக்ஷ்மி தேவி வந்து ருக்மிணி தேவி அவங்க பாத சேவனம் பண்ணிட்டு இருக்காங்க. பட்டார்னு பெட்லேருந்து எந்திரிச்சு வேகமாக ஓடி வரும். சுதாமாவை பார்த்தாரோ இல்லையோ, ஆனால் சுதாமான்னு வேகமாக ஓடி வந்து அப்போதான் சுதாமா வந்து வாயுக்கதவை வராரு. கட்டி அணைச்சு சுதாமான்னு கிருஷ்ணர் வந்து அழுகிறாரு. பிரிவு, இத்தனை வருஷம் என் சுதாமாவை நான் பார்க்க முடியலையேன்னு கிருஷ்ணரை வந்து தழுவிக்கிட்டு சுதாமாவும் அழுகிறாரு. கிருஷ்ணா என் கண்ணா அப்படின்னு. இதை பார்த்துட்டு இருந்த அங்கே இருக்க எல்லாருக்குமே அதிர்ச்சி. கிம்மசேன கீர்த்தம் புண்ணியம் மரதூத்தே திக்ஷிணா தேவே கிருஷ்ணா ஸ்ரீயாஜினே லோகே அஸ்மின் கசிதே நாமே லச்சம் கிமாணினா கிதம் புண்ணியம் ஆராதுதே நபி கிருஷ்ணா ஸ்ரீயாஜினே லோகே அஸ்மின் கசிதே நாமே லச்சம். அங்கே இருக்கவங்கெல்லாம் அங்கே இருக்க பணிப்பெண்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. யாரடி வா, அவதூதாவாது இருக்கா, ஒரு ஆடை இல்லை, அணியறதுக்கு ஒரு உள்ள ஆடை கூட இல்லை, காலில் போடுறதுக்கு நல்ல ஒரு செருப்பு கூட இல்லை. இவரை போய் அந்த லக்ஷ்மி ஸ்ரீநிகேதன் உலகத்தையும் அதிபதி அவர் வந்து கட்டி அணைக்கிறாரே, எவ்வளோ பெரிய பாக்கியசாலியாக இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க. சுதாமாவை அப்படியே கூட்டிகிட்டு வந்து அவர் படுத்திருந்த அந்த தங்க கட்டில், அதில் வந்து மரகம் எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஐஸ்வர்யத்தை ஈரோடு பலிகால உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அவ்வளோ ஐஸ்வர்யங்கள். அந்த கட்டிலில் உட்கார வச்சு பகவான் வந்து சுதாமாவோட பாதத்தில் உட்காருங்க. யாராவது அவங்க ஃப்ரெண்டோட பாதத்தில் உட்காருவாங்களா? அதுவும் ஏழையான ஃப்ரெண்டோட பாதத்தில் யாராவது உட்காருவாங்களா? ஆனால் அவர் உட்கார்ந்து காலை கழுவி அந்த கழுவின நீரை தான் தலையில தெளிச்சுக்கிட்டாரு. இப்படிதான் ஒரு அரசன் வந்து பிராமணனை ட்ரீட் பண்ணணும். அந்த பிராமணன் எவ்வளோ ஏழையா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, ஒரு பிராமணன் தான் கிட்ட தன்னோட அரசவைக்கு வந்தா ஒரு அரசன் இப்படிதான் செயல்படணும். அது பக்கத்திலேயே அந்த லக்ஷ்மி தேவி ருக்மிணி தேவியா வெண்சமரம், இந்த சமரத்தை வந்து விசிறிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா லக்ஷ்மி தேவிக்கு தெரியும் பக்தனை சேவிச்சாதான் பகவான் அடைய முடியும்னு. பகவான் சுதாமாவோட காலில் வாசனை திரவியங்கள்லாம் தடவி சந்தனத்தெல்லாம் தடவி அவர் போடுறதுக்கு வந்து ஒரு வெத்தலையையும் அவரே மடித்து கொடுத்தாரு. அப்புறம் பரிசா ஒரு பசுமாடையும் நிறைய பொற்காசுகளையும் கொடுத்தாரு. அப்போ சுதாமாவை கட்டி அணைச்சிக்கிட்டு கிருஷ்ணர் சொல்கிறாரு, சுதாமா உனக்கு நம்ம பள்ளி பருவ நாட்கள்லாம் ஞாபகம் இருக்கா? நீ எப்படி உன் வாழ்க்கை போகுது அப்படின்னு சுதாமா கிட்ட கேட்குறாரு. சுதாமாவை பார்த்த கிருஷ்ணர் அவர் வந்து ஒரு சன்னியாசியாகவும் இல்லை பிரம்மச்சாரியாகவும் இல்லை. அதை பார்த்துட்டு நீ வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டியா, உன் பத்தினி எப்படி இருக்கா? நல்ல ஒரு பத்தினியை தானே திருமணம் செஞ்ச, வீடெல்லாம் சௌக்கியமா அப்படின்னு கேட்டார். அப்புறமேட்டு சுதாமா வந்து எல்லாம் சௌக்கியம்னு சொல்கிற கிருஷ்ணர் வந்து நம்ம பள்ளிப்பருவ நாட்கள் உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம குரு சொன்ன வார்த்தைகளை நீ கடைபிடிக்கிறியா? அவர் சொன்னபடியே நீ வழி நடத்துறியா என்று கேட்குறாரு. குருவும் பகவானும் ஒன்று. அது வந்து உனக்கு தான் பிரம்மம்னாலே பித்தாச்சே, நீ வந்து கண்டிப்பாக குருவோட வார்த்தைகளை சொல்லி நடத்துவ. நானும் குருவும் ஒன்று. இதை ஏன் கிருஷ்ணர் இந்த இடத்துல அழுத்தி சொல்கிறாருன்னா, கிருஷ்ணர் நம்ம டைரெக்டாக நம்ம யாராலையும் கிருஷ்ணரை அடைய முடியாது. நமக்கு வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு குரு தேவை. நம்ம கையை பிடிச்சி கிருஷ்ணர்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு நமக்கு ஒரு குரு தேவை. நம்ம பிறக்கும் போது இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கிற முதல் குரு நம்ம தாய் தந்தையர். அப்புறமேட்டு நமக்கு மறுபிறப்பு கொடுக்கறது நம்மளோட குரு. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து கிருஷ்ணர் அதனால தான் குருங்கிற ஒரு இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதை விட இன்னொன்று என்னென்னா, குருவோட பெருமையை காட்டுறதுக்காக தான் அவர் சாந்திப்பனி முனிவரோட குருகுலத்துக்கே போய் படித்தார். தன்னை பற்றியே பிரம்மனா சாந்திப்பனி முனிகிட்ட அவரே படித்தார். குருவை பற்றி பேசினப்புறம், சுதாமா ஒரு நிகழ்ச்சி உனக்கு நினைவிருக்கா சுதாமா அப்படின்னு கிருஷ்ணர் கேட்குறார். அன்னைக்கு ஒரு நாள் குரு பத்னி விறகு எடுத்துட்டு வர சொல்லி காட்டுக்கு அனுப்பினாலே,
அப்போ கூட ரொம்ப பயங்கரமான காத்து, மழை, வெள்ளம், இடி இடிச்சதே. ஆனா அது மழை பெய்யும் காலமே இல்லை. சூரியன் அஸ்தமிச்சாச்சு, இடி இடிச்சது, இருட்டியாச்சு, போற வழியே தெரியல, ஒரே வெள்ளம். பள்ளம் எது மேடதுன்னே தெரியாம பயத்துல 2 பேரும் ஒருத்தர் கையை பிடிச்சுக்கிட்டு காட்டுலேயே சுத்திட்டு இருந்தோமே. ராத்திரி முழுசும் காட்டுலேயே கழிச்சோமே, நினைவிருக்கா சுதாமா, நினைவிருக்கா அப்படின்னு கேட்குறார். காத்தால ஆனதும் நம்ம குரு சாந்திபனி முனிவர் நம்மளோட நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு பதட்டத்தோட நம்ம தேடி வந்தாரே, நினைவிருக்கா சுதாமா? அஹோ புத்திரக்கா, ஓ புத்திரர்களே, மத்பராக இங்கிட்ட எவ்வளவு சரணடைஞ்சிருக்கீங்க. சாந்திபனி முனிவர் நம்மகிட்ட அன்போடு வந்து நீங்க எவ்வளவு சரணடைஞ்சிருக்கீங்க. கஷ்டம், நஷ்டம், துக்கம் தன் உடம்புன்னு கூட பார்க்காம குருவின் கட்டளையை செய்வதற்காக எவ்வளவு பிரயத்தனம் செஞ்சிருக்கீங்க. நீங்க தான் உண்மையான பிராமணர்கள். இப்படித்தான் ஒரு சீடன் தன் குருவிற்கு தான் பட்ட கடனை அடைக்கணும். ஏன்னா குருங்கிறவர் தன்னோட சுயநலத்துக்காக இல்லாம அந்த பரமனை அடையக்கூடிய வழியத்தான் கற்றுக் கொடுக்கிறார். இப்ப உள்ள ஸ்கூல்ல எல்லாம் லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்கிட்டு அந்த லட்சத்தையே திரும்ப எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தான் சொல்லித்தரா. அது குருவும் இல்லை, குருகுலமும் இல்லை. ஆனா இந்த குருகுலம் இப்போ உள்ள ஸ்கூல் மாதிரி எல்லாம் இல்லை. ஃபீஸ் இல்லை, ஸ்ட்ரெஸ் இல்லை, டிப்ரெஷனும் இல்லை. 5 வயசு குழந்தை ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் சொல்லிட்டு சுத்துது. டிப்ரெஷனுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது, ஆனா டிப்ரெஷனா. காலம் எப்படி இருக்கு பாருங்க, எங்க போறது. குழந்தைகள்கிட்ட பகவான் யாருன்னு கேட்டா தெரியல, பெரியவாளுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு கேட்டா தெரியல. இப்போ உள்ள ஸ்கூல்லலாம் இதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஆனா அந்த பகவானை சேரக்கூடிய வழியை காமிச்சதுனால குரு நிஷ்கிருதம், குரு கடனை அடைக்கணும்னு வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. குரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். நீங்க 2 பேரும் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிராமணர்கள், நான் ரொம்ப திருப்தி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னாரே, நினைவிருக்கா சுதாமா, நினைவிருக்கா? ஸ்கூல்ல இப்போ உள்ள ஸ்கூல்லலாம் டாப்பர்ஸ்னு ஒரு சர்டிஃபிகேட்ல பேர் எழுதி தருவா இல்லையே தவிர, ஆனா திருப்தி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு டீச்சர்ஸ் சொல்லுவாளா நண்பர்களே? வாய்ப்பே இல்லை. சாந்திபனி முனிவர், நீங்க நினைச்சது நடக்கட்டும், நீங்க கத்துக்கிட்ட வேத மந்திரங்கள் எப்பவும் மறக்காம உங்களோடையே இருக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். ஆசீர்வாதம் செஞ்சாரே, நினைவிருக்கா சுதாமா அப்படின்னு கிருஷ்ணர் கேட்கிறார். இப்படி ஒருத்தர் குருவிற்கு சேவை பண்ணினா வாழ்க்கையோட உண்மையான நோக்கத்தை அடைய முடியும். சுதாமா சொல்றார், தேவாதி தேவரே ஜகத்குருவே கிருஷ்ணா, ஒருத்தருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றுவீங்களே, உங்களோட குருகுலம் வாசம் செஞ்ச எனக்கு என்ன கிருஷ்ணா கிடைக்காம இருக்க முடியும்? வாசா குரோ அபூத். வேதங்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை லட்சியம். யஸ்ய சந்தோமயம் பிரம்ம தேகாபானம் லிவோ சேகசம்சஸ்ய குருஷி வாசோ அத்யந்த விடம்பனம். யஸ்ய சந்தோமயம் பிரம்ம தேகாபானம் லிவோ சேகசம்சஸ்ய குருஷு வாசோ அத்யந்த விடம்பனம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் மங்களகரமான லட்சியத்தை அடையிறதுக்கான ஆதி மூலமே வேதங்கள் தான். அந்த வேதத்திற்கு ஆதி மூலமே நீங்க தானே கிருஷ்ணா. இந்த குருகுல வாசம் உங்களோட லீலையில ஒன்றுதான். அப்படிப்பட்ட உங்களோட லீலையில பங்கெடுத்ததே என்னோட பாக்கியம். இதுக்கு மேல என்ன கிருஷ்ணா வேணும் அப்படின்னு சுதாமா சொல்றார். பகவான் கிருஷ்ணர் ஒரு மனிதனா வந்து, ஒரு குருவுக்கு சீடரா வந்து, குருக்கும் சீடருக்கும் உள்ள அந்த உறவு முறையை காட்டணும், அதுவும் செஞ்சு காட்டணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா என்ன? இதை நமக்காக தான் செஞ்சு காட்டுறாரு.
இப்படியே ரெண்டு பேரும் கிருஷ்ணரும் சுதாமாவும் பேசிகிட்டே இருக்கும்போது சர்வபூத மனோபிக்ன எல்லாரோட மனதையும் அறிஞ்ச பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார், சுதாமா நானே ரொம்ப நேரமாக பேசின்னு இருக்கேனே, எனக்கு ரொம்ப பசிக்கிறது அப்படின்னு சொல்கிறார். கிமுபாயனம் மானீதம் பிரம்மன் மே பவதா கிருஹாதே. உன்னோட வீட்டிலேருந்து எனக்காக என்ன கொண்டு வந்திருக்க சுதாமா சாப்பிட்றதுக்கு? எனக்கு ரொம்ப பசிக்கிறது, ஏன் மறைச்சு மறைச்சு வைக்கிற அப்படின்னு கேட்குறார். அவரோட மாளிகையில் இல்லாததா? அவரோ ரிச்சஸ்டுக்கெல்லாம் ரிச்சஸ்ட் சம்பிருத்தி. ஆனால் சுதாமாவோ ஏழைக்குள்ள ஏழைக்குள்ள ஏழை. ஆனால் கிருஷ்ணர் அதையெல்லாம் பார்க்கல. அந்த அன்பு பக்தி அதுதான் அதில் தான் அவர் மகிழ்ச்சி அடைகிறார். இப்படியே கிருஷ்ணரும் சுதாமாவும் பேசின்னு இருக்கா. சுதாமா நினைக்கிறார், இப்பேற்பட்ட கிருஷ்ணருக்கு நான் இப்படி புத்தி இல்லாமல் இப்படி ஒரு மதிப்பில்லாத எளிய உணவை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேனேன்னு மன வருத்தப்படுறார். பகவான் கிருஷ்ணரோட அலாதி பிரேமையினால அன்புனால கண்ணிலெல்லாம் கண்ணீர் அவருக்கு அதை தொடச்சுண்டே அவர் எடுத்துகிட்டு வந்த அந்த அவலை மறைச்சு வச்சு தலை குனிஞ்சு நிற்கிறார். விரீடிதஹ பதயே ஸ்ரீய. பதி பதையே புருஷர் ஹஸ்பண்ட். லக்ஷ்மி பதி. கிருஷ்ணர் யாரு? லக்ஷ்மி பதி. அவர்கிட்ட கொடுக்காம மறைச்சு மறைச்சு வைக்கிறாராம். ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் சொல்றார், இப்போ ரெண்டு பேரும் கிருஷ்ணரும் சுதாமாவும் மனசாலேயே பேசிக்கிறாளாம். சுதாமா சொல்றார், நினைக்கிறார் மனசுல, பிரபுவே கிருஷ்ணா என்னை ஏன் இப்படி மன வருத்தப்பட வைக்கிறீங்க? நீங்கள் எத்தனை தடவை திரும்ப திரும்ப அதை கொடுன்னு கேட்டாலும் நான் அதை தரப்போறதில்ல அப்படின்னு சொல்கிறார். கிருஷ்ணரும் அதுக்கு மனசுலேயே பதில் சொல்கிறார். அவர் தான் பரமாத்மாவா எல்லார் ஹிருதயத்துலேயும் இருக்கிறாராச்சே, அவருக்கு தெரியாதது ஏதாச்சும் இருக்கா? இல்லை 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 இல்லை. ஸோ அவரும் மனசாலேயே பதில் சொல்கிறார். நீ கல்யாணி எனக்காக அவளோட அன்போட பக்தியோட எனக்கு அந்த அவளை கொடுத்துருக்கா, நான் அதை சாப்பிடாம அப்படியே கொண்டு போனேன்னா அவள் எவ்வளோ வருத்தப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நினச்சுட்டே பகவான் என்ன பண்ணுறார் தெரியுமா? ஸ்வயம் ஜஹார கிம்மிதம் விதி. பாருங்க, அவர் மறைச்சு வச்சிருந்த அந்த அவள் முடிச்ச அவரா ஸ்வயமா தானே பறிச்சுன்றார். பறிச்சு கல்யாணியோ கௌரவமான ஸ்திரீ, யாருக்கிட்டையும் பிக்ஷைன்னு போய் நிற்காத ஒரு ஸ்திரீ. ஆனால் நீ சுதாமா, நீ என்னை துவாரகையில் வந்து பார்க்குறங்கிற ஒரே காரணத்துக்காக, உன்னை வெறுங்கையோடு அனுப்பக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னோட முஞ்சகத்தை எடுத்துகிட்டு போய் 4 பிடி அவள் பக்கத்தில் இருக்க எல்லாத்துக்கிட்டையும் யாசகமாக வாங்கி தந்திருக்கா. இதை நீ என்கிட்ட கொடுக்காம அப்படியே எடுத்துகிட்டு போனீன்னா அவள் எவ்வளோ கவலைப்படுவா அப்படின்னு நினைக்கிறார். சுதாமா வெட்கப்பட்டுட்டே கிருஷ்ணா சாப்பிடாத அப்படின்னு சொல்றார். நன்வே தத்துபனீதம் மே பரம பிரேனைவம் ஷகே. அப்பா, எனக்கு பரம பிரீத்தியான ஃபேவரட் ஃபுட்டை நீ தான் கொண்டு வந்திருக்க சுதாமா. நானும் இந்த ருக்மணி சத்யபாமா இவாக்கிட்டையெல்லாம் கேட்பேன், பாடசாலையில் வெள்ளையாக ஒன்று போடுவா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், யாராச்சும் சமைக்கிறீங்களா அந்த மாதிரி சுவையா? ஷோ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் என்ன இட்லியா பால் பாயசமானு ஒவ்வொன்றா வெள்ளையாக இருக்கிற உணவெல்லாம் கொடுப்பா. ஆனால் கிருஷ்ணர் சீச்சி இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்வா. இப்போ சுதாமா அந்த வெள்ளையாக அவருக்கு பிடிச்சமான அந்த அவலை எடுத்து வந்து கொடுத்ததுன்னு அவருக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. நன்வே தத்துபனீதம் மே பரம பிரேனனம் ஷகே. ரொம்ப ஹாப்பி அவருக்கு, தன் இவ்வளோ பிரியமான உணவை எடுத்துகிட்டு வந்துட்டியே சுதாமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஒரு பிடி அவளை எடுத்து அவர் வாயில் போட்டுட்டு 2வது பிடியை வாயில் போடுறதுக்கு எடுக்கும்போது டபார்னு ருக்மணி தேவி அவரோட கையை பிடிச்சிடுறார். ருக்மணி தேவிக்கு கவலை, தொண்டையில் போய் அடைச்சிட போகுதோ, ஏன்னா அது வெறும் வரட்டு அவள் கேசரியும் இல்லை, அவள் பாயாசமும் இல்லை. உடனே ஏ தாவதாலம் விஸ்வாத்மன் சர்வசம்பத் சம்பிருத்தையே. மகாலட்சுமி சொல்றார், இந்த ஒரு பிடி அவள் போராதா இவருக்கு சர்வ சம்பத் சம்பிருத்தி ஏற்படுறதுக்கு அப்படின்னு கேட்குறார். இந்த ஒரு பிடி அவள் போராதா இவருக்கு கருணை, அவரோட கிருஷ்ணரோட கருணை ஏற்படுறதுக்கு அப்படின்னு மகாலட்சுமி தாயார் கேட்குறார். ருக்மணி தேவி நினச்சாங்களாம், இந்த ஒரு பிடி அவளே போதுமே, இன்னொரு பிடி சாப்பிட்டா நான் அவர்கிட்டயே சரண்டர் ஆயிட வேண்டிதான்
ருக்மணி தேவி யாரு? சாக்ஷாத் மகாலட்சுமி. கிருஷ்ணர் கருணை வச்சா மகாலட்சுமி அவங்க அந்த பக்தனோட வீட்டில் போய் இருந்துருவா. இப்போ ருக்மணி தேவிக்கு என்ன கவலைனா, 2வது பிடி சாப்பிட்டா ஒரே அடியா நான் அவர் வீட்லேயே இருந்துருவேனேனோன்னு ஒரு கவலை. இது மட்டும் இல்லை, ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் என்ன சொல்கிறார் தெரியுமா? ருக்மணி தேவி சொல்கிறாராம், கிருஷ்ணா போதும், நீங்களே எல்லாத்தையும் சாப்பிட்டா அவங்க சக மனைவிகள் தோழிகள் இவாக்கெல்லாம் ஒன்றுமே இருக்காது அப்படின்னு அதை வாங்கி பக்கத்தில் இருக்க ஆளுக்கெல்லாம் கொடுத்துட்றார். ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார் பகவத்கீதையில், பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்த்யா பிரயச்சதி ததஹ உபாசிதம் அஸ்னாமி பிரயயாத்மனः. பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்த்யா பிரயச்சதி ததஹ பக்தி உபாசிதம் அஸ்னாமி பிரயயாத்மனः. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அன்போடையும் பக்தியோடையும் ஒரு பூவோ ஒரு பழமோ நீரோ ஒரு துளசியிலையோ கொடுத்தா அவர் அவ்வளோ மகிழ்ச்சியாக எடுத்துப்பாராமா. பகவானுக்கு அன்போடு உணவளிச்சாலே போதும், லக்ஷ்மி தேவி உணவளிச்சவங்களோட வீட்டில் போய் இருந்துருவாராம். இப்படி ராத்திரி பூரா பேசிகிட்டே 2 பேரும் தூங்க போயிடுறார். சுகதேவர் சொல்கிறார், சுதாமா அன்னைக்கு ரொம்ப சுகமாக கம்ஃபர்டபுளாக தூங்கினாராமா. அப்படியே ஆன்மீக லோகத்தில் இருந்த மாதிரி அவருக்கு ஒரு உணர்வாமா. மறுநாள் வெடிஞ்சது. கிருஷ்ணர் சரி விடைபெறலாம் அப்படின்ட்டு சுதாமா கிருஷ்ணர்கிட்ட போகும்போது கிருஷ்ணர் சொல்கிறார், போயிட்டு வா சுதாமா, பார்த்து போயிட்டு வா அப்படின்னு வழி அனுப்பி வைக்கிறார். சுதாமாவுக்கோ போக விருப்பமே இல்லை, அங்கேயே இருந்துடலாம் போல இருந்தது. அனுப்பாத கிருஷ்ணா அனுப்பாத, நான் போகமாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார், அப்படியெல்லாம் சொல்லாத சுதாமா, உனக்காக கல்யாணி குழந்தைங்கள்லாம் காத்திருப்பாங்க இல்லையா, நீ போயிட்டு வா, நம்ம அடிக்கடி சந்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அபிவந்திதக கிருஷ்ணர் சுதாமாவை வணங்கி வழி அனுப்பி வைக்கிறார்னு ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் சொல்கிறார். அன்னைக்கு ஒரு கிருஷ்ணர் இன்னைக்கு ஒரு கிருஷ்ணர் அப்படியெல்லாம் இல்லை. அன்னைக்கு எப்படி இருந்தாரோ இன்னைக்கும் அப்படியே தான் இருக்கிறார். பிரேம ஸ்வரூபி. அதே அன்பு, அதே நட்பு, அதே உறவு. எவ்வளோதான் அவர் சம்பிரதி ரிச்சஸ்ட் ஆனாலும் அந்த பணக்காரன் அப்படியெல்லாம் திமிரு அந்த இதெல்லாம் இல்லை, கர்ப்பம் அதெல்லாம் இல்லை. அவ்வளோ அன்பாக நடந்துக்கிறார். சுதாமா வர வழியெல்லாம் நினச்சிட்டே வரார். இப்படி ஒரு பாப்பி எங்கே, அந்த ஸ்ரீநிகேதனன் எங்கே, அந்த கிருஷ்ணர் அந்த அவ்வளோ ஸ்ரீநிகேதனன் எங்கே, இந்த பாப்பி எங்கன்னு நினச்சிட்டே வரார். ஒரு பிராமணனா இருக்கக்கூட தகுதி இல்லாத இந்த நண்பனை போய் கட்டின்றாரு, எனக்கெல்லாம் பாத பூஜை செஞ்சாரு, விருந்துகள் தந்தாரு, அவங்களோட ராணிகள் எல்லாம் என்னை சாமரம் வீச வச்சாரு அப்படின்னு அவர் நினச்சிட்டே வரார். பார்க்க போனால் இந்த காலத்துல எல்லாம் என்ன, பணம் 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 லாபம், இதுதான் ஒரே குறிக்கோள். ஆனால் அப்போ சுதாமாவுக்கு ஒரே குறிக்கோள் தான், கிருஷ்ணரை எப்படியாவது பார்த்துடணும், அது மட்டும்தான் அவரோட ஒரே குறிக்கோள். ஆனால் இப்போ பிரேமையாகவே அவருக்கு அது கிடச்சிருச்சு. ஃபுல் பிளிஸ்ஸோடு திரும்பி வரார். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன்னு ஒன்று இருந்தால் தானே டிசப்பாயின்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அவர் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, பணம் எதுவுமே இல்லை, அவருக்கு அவரோட தரிசனத்தை பார்க்கணும். ஆனால் அது பிரேமையாகவே கிடைச்சோன்னு ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக வழியெல்லாம் அந்த நிகழ்வுகள், அவர் கூட இருந்த நிகழ்வுகள் எல்லாம் நினச்சிட்டே வரார். அப்படியே நினச்சிட்டே வராரு. இத்தித்தச்சிந்தியநந்த பிரபதோ நிஜ கிரகாந்திகம். இப்படி சுதாமா ரொம்ப நிறைஞ்ச மனசோட கிருஷ்ணா கிட்ட நம்ம எப்படிலாம் இருந்தோம் அப்படிங்கிற நிறைஞ்ச மனசோட அப்படியே நினச்சிட்டே வரார். வழி நெடுக்க வந்து பார்க்குறாரு, அவர் இருந்த வீடு அந்த இடத்துல அந்த வீடு இல்லையாம். என்னன்னு பார்க்குறாரு. பார்த்தா அங்கே அப்படியே பெரிய மாளிகையாக இருக்குது. எப்படி பகவான் கிருஷ்ணாவோட மாளிகை இருந்ததோ அதே மாதிரி அவ்வளோ அழகான பெரிய மாளிகையாக இருக்குது. புரோத்புல்ல குமுதாம்போஜ கஹ்லதோ பலவாரிபி. த்விஜா அப்படிங்கிற பறவைகள், வெண் தாமரை, அல்லி, ரோஜா அப்படிங்கிற பல பூக்கள் எல்லாம் வச்சு அலங்கரிச்சிருக்காங்க. மாளிகை வெளியவே அவ்வளோ அழகாக அலங்கரிச்சிருக்காங்க.
அங்கே இருக்க சேவகர்கள் பணிப்பெண்கள் எல்லாருமே வந்துட்டு சுதாமாவை வந்து வரவேற்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. அப்படி காத்துட்டு இருக்கும் போது சுதாமா வந்து நினைக்கிறாரு, யார் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த சேவகர்கள் எல்லாருமே வந்துட்டு சங்கொலிகள் மிருதங்கம் எல்லாத்தையுமே ரொம்ப வானம் முட்டும் அளவிற்கு வாசிச்சுட்டு ரொம்ப அப்படியே சத்தத்தோடு வரவேற்கிறாங்க சுதாமாவை. அப்படி சத்தத்தோடு வரவேற்றிட்டு இருக்கும் போது கல்யாணி வந்துட்டு அந்த மாளிகைக்குள்ளே இருந்து ஓடி வரா. என்ன சத்தம் இது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரா. ஓடி வந்துட்டு சுதாமரை பார்த்த உடனே அப்படியே தன்னோட மனசோட அவரை வந்துட்டு வணங்கிட்டு ஹிருதயத்தினால அவர் வந்து அணைச்சிக்கிறா. அப்படி அணைச்சிட்ட அப்புறம் ஏன் வந்து அவள் அணைச்சிக்கிறா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, தன்னோட கணவர்னால தான் இத்தனை செல்வமும் வந்துதா அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா அப்படிலாம் இல்லையா. தன்னோட கணவரை பகவான் வந்து அணைச்சிக்கிட்டாரு. தன்னோட கணவரை நம்ம அணைச்சிக்கிட்டா பகவானோட அருள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தன்னோட கணவரை வந்து அணைச்சிக்கிறா. எல்லாமே அணைச்சிட்ட எல்லாமே நடந்தும் கூட சுதாமா வந்து அப்படியே பிரமிச்சு போய் அப்படியே நிற்கிறாரு. கிருஷ்ணன் வந்து எல்லாத்தையும் மாற்றிட்டார். வீட்டை மாற்றிட்டாரு, கல்யாணியை மாற்றிட்டாரு, அவரோட குழந்தைங்களை மாற்றிட்டாரு. அப்படியே தேவலோகத்திலேருந்து இறங்கின மாதிரி எல்லாத்தையும் மாற்றிட்டாரு. ஆனால் சுதாமாவை மட்டும் மாற்றவே இல்லையா. ஏன்னு பார்த்தோன்னா அப்போ தான் வந்துட்டு கல்யாணி வந்துட்டு சுதாமாவை வந்து அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதுனால சுதாமாவை மட்டும் பகவான் வந்து மாற்றவே இல்லையா. ஸோ அப்போ அங்கே இருக்க பணிப்பெண்கள் எல்லாருமே வந்துட்டு சுதாமாட்ட சொல்கிறாங்க, இது வேற யாரும் இல்லை, உங்கள் பத்தினி கல்யாணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்ன உடனே வந்துட்டு சுதாமா வந்து பார்த்தோன்னா கல்யாணியை வந்துட்டு மாளிகைக்குள்ளே வந்துட்டு அழைச்சிட்டு போகிறாரு. ரொம்ப சந்தோஷத்தோடு அழைச்சிட்டு போகிறாரு. அந்த மாளிகைக்குள்ளே பார்த்தோன்னா ரொம்ப அழகாக இருந்துதான். அப்படியே சுவர் எல்லாம் பார்த்தோன்னா ஸ்படிகத்தால் அலங்கரிச்சுதான். அப்படியே படுக்கையெல்லாம் வந்துட்டு அந்த பால் மேலே உள்ள நுரை இருக்கு இல்லையா, அந்த நுரையில செஞ்ச மாதிரி இருந்ததாமா அந்த படுக்கையெல்லாம். அவ்வளோ அழகாக இருந்தது. அங்கே வேலை செய்கிற பணி பெண்கள் கூட நவரத்தின மாலையெல்லாம் தான் போட்டுட்ருக்காங்க. நவரத்தினம் பீதாம்பரத்தில் தான் துணி அணிஞ்சிருக்காங்க. எல்லாமே அப்படியே ரிச் கிளாஸில் இருக்குது. அப்படிலாம் இருக்கிறப்போ சுதாமா வந்துட்டு அப்படியே ரொம்ப அமைதியாக அவர் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு, கிருஷ்ணா வந்துட்டு நான் கிருஷ்ணரோட பக்திக்கு வந்துட்டு நான் தகுதி இல்லை போல. ஏன்னா நான் வந்து தகுதியாக இருந்தேன்னா அவர் எனக்கு பக்தியை தானே கொடுத்துருக்கணும். இத்தனை செல்வத்தையும் கொடுத்துட்டாரு. அப்படி இத்தனை செல்வத்தையும் கொடுத்தும் கூட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே கிருஷ்ணா அப்படின்னு நினைக்கிறாராம். கையால் கொடுத்தா கொஞ்சமாக தான் கொடுக்க முடியும்னு மனசால் கொடுத்துட்டியா கிருஷ்ணா அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த சைடு சுதாமா இப்படி நினச்சிட்டு இருக்கும்போது கிருஷ்ணர் வந்து அந்த சைடு நினச்சிட்டு இருக்காரு, தன்னோட பக்தனோட அன்புக்கு நான் வந்து ஏத்தாற் போல ஒரு பரிசு கூட நான் கொடுக்கலையே அப்படின்னு. எப்படி இத்தனை செல்வத்தையும் கொடுத்துட்டு நான் ஒன்றத்தையும் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காரு. இதை வந்துட்டு விஸ்வநாத சக்கரவர்த்தி வந்துட்டு எப்படி வந்து வர்ணனை பண்ணுறாரு அப்படின்னா, மழை மேகம் வந்து பார்த்தோன்னா காலையில் வந்துட்டு எப்பயுமே வராது. ஏன்னா அந்த மழை மேகம் வந்து உழவனுடைய வேலைக்கு வந்துட்டு தன்னோட வேலை சின்னது அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டு போயிடுமா. உழவன் எப்போ வந்து இரவு நேரத்தில் தூங்குறாரோ அப்போ தான் வந்து மழை வரும், அப்போ தான் மேகம் வந்து மழை வரும். அதுபோல் கிருஷ்ணர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னோட பக்தனோட அன்புக்கு தன்னோட பரிசு ஈடு இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வருத்தப்படுறாரு. இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கும் போது சுதாமா வந்து சொல்கிறாரு, நான் எனக்கு வந்து இப்போது நிறைய சொத்துக்கள் எல்லாம் இருக்குது, நான் இதில் வந்து எதுவுமே நான் கவர்ந்துடக்கூடாது, மயங்கிடக்கூடாது, நான் இனிமே தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இப்படி கவனமாக இருக்கிற நேரத்தில் எப்படி வந்துட்டு அத்தனை செல்வமும் இருக்குது, அது எப்படி நம்ம வந்துட்டு இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதை வந்து அனுபவிக்கிறாரு. எப்படின்னா பற்றற்று அனுபவிக்கிறாரு.
எதையுமே மனசார அனுபவிக்காம கிருஷ்ணர் கொடுத்தது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அனுபவிக்கிறாரு. இது எப்படின்னா, எப்படி பிரஹ்லாத் மகாராஜ் கிட்ட எல்லாமே இருந்தது, அவர்கிட்ட ஒன்று இல்லை அப்படிங்கிறதே கிடையாது. ஆனாலும் பிரஹ்லாத் மகாராஜ் வந்துட்டு எப்பயுமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோடைய நாராயணரோடைய நினப்பிலேயே இருந்தார். அதே மாதிரி சுதாமாவும் பகவானோட நினப்பிலேயே இருந்தார். ஸோ நம்மளுமே வந்துட்டு எப்பயுமே பகவானோட நினப்பிலேயே இருக்கணும். அதே மாதிரி சுதாமா வந்து தன்னுடைய கடைசி காலத்தை வந்து எப்படி கழிச்சாரு அப்படின்னா, பகவானையே நினச்சிட்டு பகவானுக்கு சேவையை பண்ணிட்டே சுதாமா வந்துட்டு பகவானோடைய லோகமான கோலோக விருந்தாவனத்துக்கு போனார். ஹரே கிருஷ்ணா. அதே போல தான் நம்மளும் வந்துட்டு பகவானை வந்து நினைக்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணணும். எப்பயுமே நம்ம பகவானை நினைக்க முயற்சி பண்ணுங்க. பகவான்கிட்ட நம்ம எல்லாரும் போவோம். ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம இப்போ எல்லாருமே பகவானுடைய நாமத்தை வந்து சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. எப்படி பகவான் கிருஷ்ணர் வந்து தன்னுடைய அனுகிரகத்தை பகவான் வந்து சுதாமா மேலே காட்டினார். அண்ட் சுதாமாங்கிற ஒருத்தர் வந்து பகவான் மேலே எவ்வளோ பிரீத்தி, எவ்வளோ அன்பு வச்சுருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக வந்து இஸ்கான் கோவிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பயிற்சி பண்ணிகிட்ருக்கிற இந்த யூத் ஃபோரம் விமன் அவங்க வந்து பண்ணாங்க. ஸோ அவங்களுடைய ஆன்மீக வளர்ச்சி அடைவதற்காக நம்ம எல்லோரும் ஒரே ஒரு முறை ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் எல்லாரும் சொல்லிடலாம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா.